வேரிகோஸ் வெயின்ஸ் இப்ப எதனால வருதுன்னு பார்க்கும்போது ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங், ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கிறதுனாலையும் அண்ட் பிசிக்கல் ஒர்க்கே எதுவும் இல்லாம ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனாலயும் இது வரும். வெயிட் அதிகமாகிறதுனால பிரெக்னன்சி தொடர்ந்தும் இது வரும். ஸ்மோக்கிங் அண்ட் ஜெனடிக்ஸ்னாலையும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதோட சிம்டம்ஸ் பார்க்கும்போது காஃப் மசில்னு சொல்லக்கூடிய அந்த கெண்டைக்கால் செதை இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் தொடை பகுதியிலையும் பயங்கரமா பெயின் வர ஆரம்பிக்கும். அண்ட் பெயினை நம்ம ஒரு சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டோம்னா அடுத்து கால் ரெண்டும் நல்லா பெருசா வீங்க ஆரம்பிக்கும். வீக்கத்தை தொடர்ந்து ரத்தம் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸுமே ரப்சர் ஆகி அது புண்ணாக ஆரம்பிக்கும். ப்ரிவென்ஷன் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு மைல்டா ஒரு பெயின் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைம்ல கெண்டைக்கால் பகுதியிலையும் தொடை பகுதியிலையும் கீழ இருந்து மேல் நோக்கி ஒரு மைல்டு பிரஷர்ல மைல்டா மசாஜ் பண்ணலாம். ரொம்ப நேரம் காலை கீழே தொங்க போட்டு உட்காராம ஒரு ஸ்டூல வச்சு காலை கொஞ்சம் உயரமா வச்சு உட்காருங்க. நைட்டு தூங்கும் போது கழுத்துக்கு தலகாணி இல்லாம காலுக்கு தலகாணி வச்சு கொஞ்சம் உயரமா காலை வச்சு தூங்கலாம். அண்ட் வெயிட் அதிகமா இருக்கிறவங்க நல்ல டயட் பிளான் எல்லாம் கரெக்டா எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பெயின் வருது இல்லையா, அந்த பெயின் வரும்போதே இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்தர் சிம்டம்ஸ் டெவலப் ஆகாம பாத்துக்கும். அண்ட் சித்த மருத்துவத்துல லீச் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அட்டை விடல் இதுக்கான சிறந்த மருத்துவ முறையா இருக்கு.